உலக மக்களே வணக்கம். தாய் தந்தையை தொல்லை கொடுக்கும், மனிதன் வளர்ச்சியை கொல்லும், உலகத்தை அசிங்கப்படுத்தும் காதலுக்கு சட்டத்தில் இடம் கொடுக்காதீர்கள். இது நாட்டால் எழுதி வச்சுருந்தேன். பின்னாடி எல்லா பேரும் எத்தனையோ கவிதை எழுதி வச்சுருந்தாங்க. நான் எனக்கு பிடிச்ச கவிதை தானே எழுத முடியும், சரிங்களா? இதை எழுதி வச்சுருந்தேன். இதை எழுதி அந்த டயத்தில் என்கிட்ட பட்டன் ஃபோன் இருந்துச்சு. டச்சு ஃபோனு நண்பர், ஆட்டால் ஏறுவாத நண்பர்கிட்ட சொல்லி பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டேன், சரிங்களா? அன்னைக்கு எனக்கு டச் ஃபோன் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்டா நம்மளுக்கு வாழ்க்கையே தோல்வி, சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வந்துடுச்சு. இது சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? யாராச்சும் அரசியல்வாதியை பேசுனீங்களா? பிரதமர் பேசுனீங்களா? முதலமைச்சர் பேசுனீங்களா? யாரும் பேசலை. இதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு? இன்னைக்கு பெண்களை விரட்டுறது காதல் தான், சரிங்களா? காதல் இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு பெண்ணு பின்னாடி போக முடியுமா? ஒரு பெண்ணை தொல்லை கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. அப்படி போகிறவங்க அவங்க ரவுடியாகத்தான் இருக்க முடியும். காதல் இல்லைன்னு சொன்ன பின்னாடி ஒரு பெண்ணை ஒரு ஆண் மகன் ஏட்டு பார்க்க கூட முடியாது. இந்த காதல்னால நாட்டுக்கு என்ன வளர்ச்சி, குடும்பத்துக்கு என்ன வளர்ச்சி, மக்களுக்கு என்ன வளர்ச்சி? நான் ஆட்டால் எழுதி வச்சுருந்தேன். ஒரு 60 வயசு பாட்டி படித்து பார்த்துச்சு. நானே ஆச்சரியப்பட்டேன். எப்பா, இது மட்டும் நடந்தால் நம்ம எவ்வளவோ நிம்மதி வந்துடுமா பாட்டுச்சு. ஒரு பாட்டி 60 வயசு பாட்டி இருக்காங்க. இந்த மாதிரி படித்தவங்க ஊரை நம்மளை கேட்டாங்க, இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும்ண்டு, சரிங்களா? ஒரு 60 வயசு பாட்டி, ஒரு குடும்ப தலைவி. இந்த பாட்டி ஓடாத படித்து பார்த்து இவ்வளோ பாராட்டுச்சு. அரசியல்வாதி, பிரதமர், முதலமைச்சர் என்ன சார் பண்ணுறீங்க, என்ன படிச்சிங்க? எல்லா பேரும் பேனரில் கவிதை எழுதுனீங்க, நானும் எழுதினேன். என்னுடைய பேனரில் கூட்டம் குமிஞ்சிருச்சு. என்னப்பா அப்படி எழுதி வச்சுருக்கேன்? இப்போ எல்லா பேரும் எழுதுனீங்க, நானும் எழுதுனேன். இதெல்லாம் நான் தப்பு சொல்லுங்கள். இந்த மாதிரி பிரச்சனை நான் சாதாரணமாக தான் செஞ்சேன். இது இந்த காதல்ன்றது பெண்களை துரத்துதா துரத்தலையா? அது ஒரு நோய் மாதிரி. அந்த நோய் சரி பண்ணணும்ல. நோய் வந்தால் சரி